சலாட் எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற வெங்காயத்து மேலே கொஞ்சமாக பவுடரை மட்டும் தூவி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவும் ஷாக் ஆயிடுவீங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அது கூடவே இன்னும் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஐடியாவும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. நாம் குழம்புக்கு இந்த மாதிரி மொச்சப்பயிரை வறுத்து தான் வைப்போம். அப்படி வறுக்கும்போது சில நேரங்களில் சில வடச்சட்டி மட்டும் ரொம்ப காருங்க. அப்படி வடச்சட்டி ஏதாவது வறுக்கும்போது காராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பை மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா அந்த வடச்சட்டி வந்து எவ்வளவு தான் நம்ம வறுத்தாலும் பார்த்தீங்கன்னா காரவே காராது. இதனால் வறுத்ததுக்கு அப்புறமா இதிலேயே நம்ம தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கொதி வச்சுட்டு அதுக்கப்புறமா விசில் விட்டீங்க அப்படின்னா 2-3 விசிலையே இந்த மொச்சப்பயிர் வந்து சீக்கிரமா அழகா பூவா வந்துருங்க. இது மொச்சப்பயிருக்கு மட்டும் வறுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்க எந்த ஒரு பொருள் வெறும் வடச்சட்டியில வறுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து காராம இருக்கணும். அப்படின்னா உப்பு போட்டாலே போதும், அதோட காரத்தன்மை வந்து சுத்தமா இல்லாம போயிருங்க. கண்டிப்பா இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ மறக்காம நீங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீடுகளில் இருக்கிற கதவு இல்லாட்டி ஏதாவது ஒரு கபோர்டோ இந்த மாதிரி சீக்கிரமா வந்து லாக் ஆகாதுங்க. கேப்போட இருக்கும், தாழ்பாலும் போட முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி கதவை வந்து நம்ம ஈஸியாக வந்து லாக் பண்ணி வைக்கலாங்க. யாருமே திறக்க முடியாத அளவு, குறிப்பாக குழந்தைங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அது எந்த கரண்டியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அந்த கரண்டியில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை போட்டு இப்படி நீங்கள் மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கதவு வந்து நல்லா லாக் ஆகிக்கிறோங்க. நம்ம ரொம்ப ஃபோர்ஸாக தள்ளா மட்டும் தான் திறக்க முடியுமே தவிர அவ்வளோ சீக்கிரமாக இது வந்து திறக்கவே முடியாது. நல்லா சூப்பராக லாக் ஆகிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா குறிப்பாக கிச்சனில் இருக்கிற கபோர்டில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். எங்கள் வீட்டில் கிச்சன் கபோர்டு இல்லாதனால இந்த மாதிரி கதவுல வந்து உங்களுக்காக நான் செஞ்சு காட்டியிருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கிச்சன் கபோர்டு வந்து லூஸாக இருக்குது, அதை எந்த கதவு லூஸாக இருக்குது அப்படின்னாலும் அந்த கதவுல இந்த மாதிரி ரப்பர் பேண்டை போட்டு கரண்டியை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே டைட்டாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் பாருங்க எவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படிங்கிறது. அவ்வளோ சீக்கிரமாக வந்து இதை கழட்ட முடியாது. நாம இதை திரும்ப கழட்டணும் அப்படின்னா ரப்பர் பேண்டை இப்படி ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த கரண்டியை வெளியே எடுக்க முடியுங்க. இதை வந்து சீக்கிரமாக குழந்தைங்களால கழட்டவே முடியாது. உங்களுக்கே தெரியுங்க. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா வெங்காயத்தை கிலோ கணக்கில் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது ரொம்பவும் குப்பை சேருங்க. அப்படி குப்பை சேராமல் இருக்கிறதுக்கு வெங்காயத்தை வாங்கினதுமே இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலை மட்டும் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துருங்க. அதாவது காஞ்ச தோல் நல்லா அமுக்குனாலே இந்த தோல் வெளியே வந்துடும். அப்படி நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வெங்காயத்தில் வந்து அடிக்கடி குப்பை சேரவே சேராது. அந்த வெங்காயத்தோட கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நீட்டாகவே இருக்கும். எவ்வளோ வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அந்த வெங்காயத்தில் மேலே இருக்கிற தோலை மட்டும் மறக்காமல் நீங்கள் உரிச்சு வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வெங்காயம் வந்து குப்பையாகாமல் இடம் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் உரிச்சு வச்சுறேன். உரிச்சு வச்சதுக்கப்புறமா இதே வெங்காயம் போட்டு வச்சுருக்க கூடையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக கையில் இப்போ பாருங்கள் இந்த அளவு அரிசியை மட்டும் இந்த மாதிரி மேலே போட போகிறேன். வெங்காயத்துக்கு தகுந்த அளவு போடுங்க. நிறைய வெங்காயம் நிறைய அரிசி போடுங்க. ஆனால் இந்த அளவு அரிசியே போதும். இந்த மாதிரி அரிசி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக அழுகி போகாது, வாடி போகாது. வெங்காயம் வந்து ஒரு கெட்ட வாசனை வரும் அந்த மாதிரி எதுவுமே வராதோ இந்த வெங்காயம் மாதிரி. இந்த மாதிரி வெங்காயம் எதுவுமே ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட வெங்காயம் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் மறக்காமல் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வடச்சட்டி வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தோல் இருக்குல்ல அந்த தோலை வந்து இந்த தண்ணியில் இந்த மாதிரி போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இந்த தோலையும் வந்து நம்ம வேஸ்ட் ஆக்க போகிறதே இல்லைங்க. இது வந்து ரொம்பவும் சூப்பரான ஒரு கிளீனிங் டிப்ஸாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற வெங்காய தோலை இனிமேல் நீங்கள் கீழே தூக்கி போடாமல் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி, கொசு, பள்ளி அப்படின்னு சின்ன சின்ன பூச்சிகள் எதுவுமே வீட்டுக்குள்ளே வரவே வராதுங்க. இப்போது இந்த வெங்காயத்தோலை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இதில் 3 கிராம்பை மட்டும் போட்டுக்கோங்க. அளவுக்கு தகுந்த மாதிரி 3 கிராம்பை போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கல்லுப்பை மட்டும் சேர்த்துக்கலாம். கல்லுப்பையும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தில் இருக்கிற அந்த சாறு இறங்கி அந்த கலர் வந்து நல்ல ப்ரௌன் கலராகவே மாறிடுங்க. உங்களுக்கே நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். அப்போ அந்த வெங்காயத்தோட தோலில் எவ்வளோ எசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுங்க. இப்போது மெயினான விஷயத்துக்கு வந்துட்டோங்க. பவுடர். இது வந்து எந்த பவுடர் நீங்கள் முகத்துக்கு போடுற பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பவுடரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை போட்டதும் பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க வைக்கக்கூடாது. ஏன்னா கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பவுடரோட வாசனை வந்து அந்த வடச்சட்டிலே இருக்கும். நம்ம அடுத்து எது சமைச்சாலும் அந்த பவுடரோட வாசனை வந்து நம்மளுக்கு வந்துட்டே இருக்குங்க. ஸோ அதனால் பவுடரை போட்டதுமே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டேன். வெங்காயத்தோல் எல்லாத்தையும் மேலே இந்த மாதிரி நல்லா ஓரமாக வந்து ஒதுக்கி வச்சிடலாம். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பவுலில் வந்து இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறமா நல்லா கலக்கி விட்டுட்டு ஏன்னா பவுடரில் அடியில் நின்றுக்கிறோம்ல. ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு கிணத்துல வந்து எல்லாத்தையும் நான் வடிகட்டிட்டேன். வடிகட்டின இதை வந்து ஒரு சின்ன வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. நம்ம 10 ரூபாய்க்கு கலர் வாங்கி குடிப்போம்ல அந்த பாட்டில் தான். மேலே வந்து ஊக்க வச்சு ஒரு குட்டி குட்டியான வந்து ஓட்ட போட்டு வச்சிருக்கிறேங்க. நல்லா ஸ்ப்ரே மாதிரி அடிக்கணும். அதுக்காக இப்போ அந்த பாட்டிலுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த வெங்காயம் பவுடர் கலவையை வந்து நம்ம ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ நல்லா குலுக்கிட்டு நம்ம வீட்டில் பாத்ரூமில் எங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி வருது, பள்ளி வருதுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு,
கிராம்பு பவுடர் அப்புறம் வெங்காயத்தோல் இதோட வாசனைக்கு பார்த்தீங்கன்னா வரவே வராது. கூடவே நம்ம கல்லுப்பும் சேர்த்துருக்கனால எறும்பு பார்த்தீங்கன்னா வரவே வராதுங்க. இதே மாதிரி இதை கொஞ்சமாக ஒரு துணியில் வந்து இந்த தண்ணியை நான் ஊற்றிட்டு இந்த துணியை எடுத்துகிட்டு போய் நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம தொடச்சோம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ்வுக்கு மேலேயும் எறும்பு கரப்பாம்பூச்சி வந்து வரவே வராது. ஏன்னா நம்ம சமைக்கிற சமையல் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு மேலேயும் நம்ம வைப்போம். அப்படி வச்சோம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி எல்லாம் மேலே ஊறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி வந்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க, வரவே வராது. இதனால நம்ம வீடும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சுத்தமாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த டிப்ஸை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போகிற வெங்காயத்தோலை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே ரிசல்ட் தெரியுங்க. இனிமேல் வெங்காயத்தோலை தூக்கி போடாமல் இந்த ஐடியா மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி கலர் பாட்டில் எல்லார் வீட்லையும் இருக்குங்க. அந்த கலர் பாட்டில் வந்து இப்போ நான் மேலே காட்டுற மாதிரி கொஞ்சம் பகுதியை மட்டும் கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நான் இந்த பேப்பரை வந்து ஏன் கட் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக ரவுண்டாக கட் பண்ணுறதுக்காக மேலே இருக்கிற அந்த பேப்பர் வந்து நான் கிழிக்கல. கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அதை வந்து நம்ம கிழிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ரவுண்டாக கரெக்டாக வரும்ல. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. இதோ கொஞ்சம் கேப் இருக்கணும். அதாவது இந்த பாட்டில் மூடியை வந்து ஓப்பன் பண்ணி மூடுற மாதிரி கொஞ்சமாக கேப் இருக்கிற மாதிரி இதே அளவுக்கு வந்து கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கீழே இருக்கிற இந்த கவரை வந்து நம்ம வந்து வெட்டி எடுத்துடலாங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாருக்குமே கொத்தமல்லி தலை கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வாடி போயிடும். அப்படி வாடி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மல்லித்தலையை இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மல்லித்தலை ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு போகிறோம், நம்மளுக்கு மல்லித்தலை தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா மல்லித்தலை ரொம்ப நேரத்துக்கு நல்லாவே இருக்குங்க. இது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி போகிறது வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கிற இந்த பகுதியுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த கீழே இருக்கிற இந்த பாட்டை மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போய் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அதுவுமே ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்குங்க. இப்போ பாருங்கள் நம்ம இப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். நம்ம தேவைப்படும் போது டக்குன்னு இந்த மாதிரி மேலேருந்து கிள்ளி எடுத்துக்கலாம். இதில் வந்து கீழே வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சாலும் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ மறக்காம நீங்கள் டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படிங்கிறத பார்த்தலாங்க. நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கவரில் வந்து மல்லித்தூள் சாம்பார் பொடி கரம் மசால் பொடி அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு வைப்போம். அப்படி போட்டு வச்சாலும் அதோட வாசனை வந்து எல்லாமே போயிருங்க, சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு சின்ன கிளிப்பை வச்சு குத்தி இந்த மாதிரி கவர் எல்லாத்தையும் நம்ம இங்கே மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மசாலா தூள் எதுவுமே கெட்டு போகாதுங்க. சீக்கிரமாக வண்டோ புழுவோ வரவே வராது. இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். நமக்கு தேவையான பொருளை மட்டும் டக்குன்னு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம திரும்ப அதே இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்குங்க. இப்படி பண்ணும்போது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி எல்லா கவரையும் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே எல்லா பொருளையும் வச்ச மாதிரி இருக்கும். எந்த ஒரு பாக்கெட்டையும் எங்கே வச்சோம் அப்படின்னு மறந்துட்டு தேடுற அவசியமும் இருக்கவே இருக்காது. ஏன்னா எல்லாமே ஃப்ரிட்ஜிலே இருக்கனால நம்ம டக்குன்னு போய் நமக்கு தேவையான பாக்கெட்டை மட்டும் எடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு திரும்பவும் அதே இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கிளிப்பை குத்தி வந்து மாட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கே தெரியும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத. மறக்காமல் இந்த மாதிரி சேசையில் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்குங்க, சீக்கிரமாக கெட்டு போகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்த டிப்ஸ் அண்ட் ஐடியாவில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான டிப்ஸ் அண்ட் ஐடியாவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.